ஹே ஹலோ மினியான்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட டூ ஷார்ட்டான அப்ஸ் டு பிளே பாய் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு யாரும் பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்தேங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். அண்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்க முன்னாடி உங்கள்கிட்ட நிறைய ஒன்று ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் வேறு நான் ஸ்டோரி எண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். உங்கள்கிட்ட ஸ்டோரி எண்டில் நான் நிறைய பேசணும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அண்ட் எப்போவும் சொல்கிற மாதிரி பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டேட்டஸ்டிக்கில் போயிடலாமா? லாஸ்ட் எபிசோடில் நீங்களும் ஜேகே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஜேகே உங்களை கடைசியாக பீச்சு கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்னென்னு என்னை விட்டு போயிடாது அப்படின்னு. அதுலேருந்து விட்டுருப்போ இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்படியே தான் உங்களுக்கும் ஜேகே டேஸ் போகும். நீங்கள் ரொம்ப அழகாக லவ் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்களும் ஜேகேவும் லைக் ஒரு பியூட்டிஃபுல் கப்பல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜேகேவும் சரி நீங்களும் சரி. ஜேகே உங்கள் வீட்டில் பேசாமல் இருந்ததே இல்லை. அப்படி உங்கள் இடத்துக்குள்ள சண்டை வந்தாலும் ஜேகே ஒரு அடி போட்டாச்சு உங்ககிட்ட பேசிடுவான். இப்படியே தான் ஒரு 6 months கிட்டே போகுது. அண்ட் ஒன் ஃபைன் டே ஜேகே ஒரு பிளேஸில் நின்றுருக்கான். அது ஒரு சந்து. உங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அந்த சந்து இருக்குது. உங்களுக்காக தான் ஜேகே அங்கே வெயிட் பண்ணிருப்பான். அந்த டைம் பாபி வரான். டே ஜேகே, பாபி நீ ஏடா இங்கே பண்ணுற? நீ என்ன இங்கே நின்றுருக்க? அதுவா எனக்கு தானா, அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ பாபி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜேகேயோட ஷர்ட்டை பிடிக்கலாம். டேய் என்னடா, டேய் ஏண்டா எதுக்கு ஒயனை ஏமாத்துறேன்? என்னது ஒயனை ஏமாத்துறேன்? ஃபஸ்ட்டு கையெடு, நீ கையெடுறா. தான் எனக்கு தெரியும் நீ ஒயனை ஏமாத்துறேன்னு. ஏய் நான் அவளை ஏமாத்துறேன். பொய் சொல்லாத ஜேகே, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சு உனக்கு? அப்படி ஃப்ளாஷ்பேக். ஜேகே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்ருக்கான். அண்ட் பாபி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவனுக்கு லவ் ஃபெயிலியராக இருக்கும். ஸோ அவன் தண்ணி அடிச்சிட்ருப்பான். டே பாபி, அவள் எப்படி என்னை விட்டு போக மாட்டேன் சொல்லுது அவளுக்கு. சரி விட்டுடா, அவள் தான் போயிட்டாள். டே பொய்யா லவ் பண்ணுறவனுங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கானுங்களா? ஆனால் நான் இதுக்கு இதாக லவ் பண்ணுறேன். ஆனால் அவன் என்னை விட்டு போயிட்டாளேடா. டேய் விட்றா மச்சான். உனக்கு ஜாதா இருக்கா? ஃபெலிக்ஸ்க்கு அவள் எனக்கு ஏதா இருக்கா? ஏன் ஜங்குக்கு எடுத்துக்கூடா. வயனை சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறான். அவனை அந்த பொண்ணு ஒதுக்கி லவ் பண்ணுது. நான் அவளை ஒதுக்கி லவ் பண்ணி அவன் என்னை விட்டு போயிட்டாளா பாபி? அப்போ பாபி ஷாக்கா. என்னது ஜங்குக்கு வயனை சும்மா லவ் பண்ணுறானா? ஆமாடா, ஆமாம். ஜாதா இருக்கால, அவள் ஜங்குக்கு லவ் பண்ணா. அந்த ப்ரப்போஸை ஜங்குக்கு ஏற்றுக்கக்கூடாதுன்ட்டு வயனை லவ் பண்ணுறேன்னு சும்மா நடித்தான். அவன் உண்மையாக லவ் பண்ணுறான்னு இப்போ 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்கல்ல. எப்போ ஜங்குக்கு அவளை கழட்டி விடுவான்னு தெரியாது. அப்போது இங்கே பாபிக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. அண்ட் அந்த பையன் ஷர்ட்டை பிடிச்சி, ஏன் இது என்கிட்ட முன்னாடி சொல்ல? அவன் தான்டா உன்ட்டு சொல்ல வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பையன் மயக்கம் போட்டான். என்ன ஓவராக குடிச்சிருப்பான்ல. இதெல்லாம் பாபி ஜேகேட்ட சொல்லுவான். டே பாபி, அது ஜேகே போதும் எழுத்து. சிங்கமாக இல்லையா உனக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்த? டே அதெல்லாம் ஃபஸ்ட் வாயை மூடுறா. அது உண்மையா இல்லையா? அது மட்டும் சொல்லு. ஆமாடா, அது உண்மைதான் அப்படின்னு ஜெய்கே சொல்கிறான். இங்கே பாபிக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா பாபிக்கு வயனை ரொம்ப பிடிக்கும். லைக் ஒரு சிஸ்டர் இதில் அவள் டக்குன்னு ஏமாத்தினானா பாபினால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு வயன் லைஃப்பில் தான் விளையாடுவியாடா நீ? வேறு எவ்வளோ கிடைக்கலையா சொல்லு. எனக்கு தெரிலடா. அன்றைக்கி சாதா வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேண்டான்னு சொன்னால் அவளுக்கு ஹர்ட் ஆகும். அதனால தான் அவள் தான் அங்கே இருந்தா. ஒரு ஆப்ஷனாக அவளை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஜேகே சொல்லிட்டு திரும்பும்போது அவன் திரும்பி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ திரும்பும்போது அவன் உங்களை பார்க்கலாம். நீங்கள் பாபிக்கு பின்னால் லைக் பாபிக்குள்ளே நீங்கள் வந்தது தெரிஞ்சிருக்காது. அத்தனையுமே கேட்டிருப்பீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். நிற்காம ஜங்குக்கு உங்களை பார்த்து ஷாக்கா ஒயன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பாபியை திரும்பி உங்களை பார்க்கலாம். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து டக்குன்னு ஜங்குக்கிட்ட போய் நீங்கள் என்ன தான் அடித்தாலும் ஜங்குக்கு உங்களை ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா ஜங்குக்கு தெரியும் அவன் பண்ணது தப்புன்னு. நீங்கள் அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, ஏன்டா என்னை ஏமாத்தினேன் சொல்லு, எதுக்கு என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு அழுவீங்க. உனக்கு நான் ஆப்ஷனா ஜங்குக்? ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனில் உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? உனக்காக என்னெல்லாம் விட்டுட வந்தேனாச்சும் தெரியுமா ஜங்குக்? உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் எதுவுமே தெரியுதுல்ல. உனக்காக என் மொத்த லவ்வையே கொடுத்தேன். ஆனால் நீ அசிங்கமாக என்கிட்ட நடிச்சிருக்கேன். ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? உனக்கு அவளை பிடிக்கலன்னா ஸ்டேட்டாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. உனக்கு யார் என் ஃபீலிங்ஸை விளையாட உரிமை கொடுத்தா சொல்லு ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க அவன் ஷர்ட்டை பிடிச்சி. ஆனால் ஜங்குக் எதுவுமே பேசலை. குமிஞ்ச தலை நிம்மதி கூட இல்லை. பேசு ஜங்குக், பேசு. என்னை போய் ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது ஜங்குக்? உனக்காக நான் எவ்வளோ பண்ணேன். என் மொத்த லவ்வையும் உனக்காக மட்டும் தானே நான் கொடுத்தேன். உனக்கு எப்படி ஜங்குக் என்ன ஏமாற்ற மனசு வந்தது? நான் தான் இங்கே முட்டாள்ல. உன்னை நம்பி இருக்கவே கூடாது. உன்னை நம்பின நான் முட்டாள். எல்லாருமே சொன்னாங்க ஜங்குக்கு நம்பாதடி, நம்பாத, அவன் ப்ளே பாய்னு. ஆனால்
ஏன் ஜங்குக்கு அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு அத்தனை பேர்த்துக்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ கடைசியில் அதுதான் உண்மை. இங்கே உன் லவ் தான் போயில்ல அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போ தான் ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை பார்க்கலாம், அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. நீ எவ்வளோ தானே நடித்து ஏமாற்ற போகிற? சொல்லு ஜங்குக், சொல்லு. அவங்களுக்காக என் காதலை நீ இது பண்ணிட்டல. பொய்யான லவ்வுக்கு என் மனசில் எப்படி நடக்கும்? இந்த செகண்ட் சொல்கிற ஜங்குக், உனக்கும் எனக்கும் நீ எதுவுமே இல்லை. ஒஹேன் ஜங்குக்கு நீ லவ் பண்ணவே இல்லை. ஜங்குக் எப்போவுமே ஒயனை லவ் பண்ணல. இதுதான் நிஜம். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட திரும்பி வரவே மாட்டேன் ஜங்குக். நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியும். அப்போ நீ என்கிட்ட வந்து கேட்கும்போது இந்த ஒயன் உன்ட்டே இருக்க மாட்டேன் ஜங்குக். எல்லாம் இந்த இடத்துல முடிஞ்ச ஜங்குக். எல்லாம் என்னோட கை எல்லாம் இங்கே முடிஞ்சது ஜங்குக். இனி ஒயன் உன்னோடது இல்லை, அவளாம் உன்னோடது இல்லை ஜங்குக் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்கள் போகலான்னு போகும்போது பின்னால் உங்கள் அம்மா எல்லாத்தையும் என்ன கேட்குறாங்க. உங்கள் அம்மா எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஆக்சுவலி உங்கள் அம்மாவுக்கு டவுட் இருந்திருக்கு உங்கள் மேலே. அதை இந்த டைம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்கள் பின்னால் வந்துருப்பாங்க. உங்கள் அம்மா இங்கே எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. அப்படியே அவங்க மெதுவாக உங்ககிட்ட வராங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கா அம்மா அப்படின்னு சொல்கிற அந்த செகண்ட் உங்கள் அம்மா, நீங்கள் ஆல்ரெடி பெயினில் இருந்திருப்பீங்க. அது உங்கள் அம்மா அடித்தோடனே ஓவராக பெயின் ஆகி அளவே ரொம்ப அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. போது நிறுத்துவேன். சூப்பர், உண்மையிலே இவ்வளோ நம்பிக்கை வச்சோம் அப்பா அம்மாவுக்கு இப்படி நீ ஒருத்தங்கிட்ட ஏமாந்து நிற்கும் போது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே பேசலை. நீ போய் இவனையே லவ் பண்ண வையன். உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தது போண்டி. போய் இவனை அம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்போ கூட ஜேகேவை பேச விட மாட்டீங்க. லைக் ஜேகேவை பற்றி உங்கள் அம்மா தப்பாக பேசக்கூடாதுன்னு உங்கள் அம்மாவை தான் ஸ்டாப் பண்ணுவீங்க. மதியம் வீட்டுக்கு நட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே அழுதுகிட்டே தான் நிற்பீங்க. அப்போ உங்கள் அம்மா கையை பிடிச்சி உங்களை இழுக்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு புரியுது நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. ஜங்குக் உங்கள் கையை பிடிக்கலாம். ஒரு கை உங்கள் அம்மா கிட்டேயும் இன்னொரு கை ஜங்குக்கிட்டேயும். வயன் நான் பண்ணது தப்பு தான் வயன் நான் இப்போ உண்மையாக லவ் பண்ணுறேன் போயிடாத வயன் அப்படின்னு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கலாம். நீங்கள் அழுதுகிட்டே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் ஜங்குக்கிட்ட ஒன்றுமே பேசலை. உங்கள் அம்மா ஜங்குக்கோட கையை எடுக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் ஜங்குக் உங்கள் காலை பிடிக்கலாம். வயன் என்னை விட்டு போயிடாத வயன், சொன்னேன்டி என்னை விட்டு போக மாட்டேன்னு. வயன் நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதெல்லாம் அப்போ வயன் ஜங்குக் காலை விடு ஃபஸ்ட். வயன் ப்ளீஸ் வயன் என்னை விட்டு போயிடாத வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பாபே ஜங்குக் கையை எடுக்கலான்னு பார்க்கும்போது அவன் யாரையுமே இது பண்ணாமல் உங்கள் காலை பிடிச்சிருக்கான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துருவீங்க ஜங்குக் காலை பிடிக்கிறான்னு. ஃபஸ்ட்டு கையை எடு ஜங்குக். எனக்கு புரியுதாடி? ஆமாடி நான் பண்ணேன், ஆனால் அதில் முன்னாடிடி இப்போ இல்லடி. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, இல்லைன்னா நான் வயன் அப்படின்ட்டு அவன் திரும்ப அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே நீங்கள் அதுக்காக ஜங்குக்கோட கையை எடுத்து விட்டுருவீங்க. எடுத்து விட்டு உங்கள் அம்மா உங்களை வேகமாக இழுக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு திரும்ப உங்கள் கையை பிடிச்சாங்க. வயன் போகாதடி அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் உங்கள் அம்மா அவனோட கையை தட்டி விட்டுறாங்க. ஜங்குக்கு அங்கேயே முட்டி போட்டுருவான். இங்கே நீங்கள் ஜங்குக்கை பார்ப்பீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் இங்கே உங்கள் அம்மா உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. இங்கே மைனி நீங்கள் அண்ட் உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாமே இங்கே அங்கே தான் இருப்பாங்க. உங்கள் அம்மா சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, உங்கள் அப்பாவும். ஆனால் யாருமே எதுவும் பேசலை. நீங்கள் அம்மா ப்ளீஸ்ப்பா ஏதாச்சும் பேசுங்க, நீங்கள் பேசாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. அப்போ நாங்கள் சொன்னதை நீ கேட்டியா வயன்? அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சொல்லு, அப்பா கேட்குறதில்ல, பேசு. நாங்கள் சொல்கிறத நீ கேட்டியா? அப்போது உங்கள் கண்ணு டியர்ஸ். தப்பு தாம்மா, நான் பண்ணது தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனை மறக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஜேகேவை நீ மறக்கணும். அது எனக்கு தெரியாது. நான் அவனை மறப்பேனான்னு எனக்கு தெரியாது. என்னால் மறக்க முடியுமான்னு தெரியலப்பா. எங்கே இருந்தால் மறக்க மாட்டேன். நான் பெங்களூர் போனால் மறப்பல. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்ப்பீங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவை பார்ப்பாரு. என்னங்க பெங்களூர்? வாய் மூடு. நீ நாளைக்கே பெங்களூர் போகிறேன். ஆனால் அப்பா நான் சொன்னது தான் அப்படி உங்கள் அப்பா போயிடாது. இங்கே நீங்களும் நான் போகிறேம்மா, நான் பெங்களூர் போகிறேன். இங்கேருந்து என்னால் அவனை மறக்க முடியாது. ஆனால் அங்கே போனால் நான் மறக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மினி அக்கா வேணாக்கா. இல்லை மினி, இங்கே என்னால் எதுவுமே மறக்க முடியாது மினி. எங்கே பார்த்தாலும் அவன் நிற்கிறான், என்னால் மறக்க முடியாது மினி. நான் போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ரூமுக்கு போயிடுவீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அப்படியே உங்களோட திங்ஸாக பேக் பண்ணி வச்சுட்டு உங்களை ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டேவே பெங்களூர் போகலான்ட்டு உங்களுக்கு டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே அப்படியே ஜேகே கிட்டே வந்து பார்த்தா ஜேகே அந்த நடந்த விஷயத்தில் ஃபுல்லாக குடிச்சு பத்தாதுக்கு ட்ரக்ஸ் அதையும் எடுத்துருப்பான். இங்கே அவனால் நடக்கக்கூட முடியல, பெட்டில் படுத்துருப்பான். இங்கே ஃபிலிக்ஸ் அவனை சுற்றி பசங்க நின்றுருக்கானுங்க. டே பாபி, உனக்கு சொல்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு கோவம் வந்துருச்சு அந்த டைம். அவங்க வருவான்னு எனக்கு தெரிலடா சத்தியமாக. இவன் உண்மையாக லவ் பண்ணலன்னு நினச்சி நான் கற்றுனேன், ஆனால் அவங்க வந்தெல்லாம் எனக்கு தெரிலடா. இப்போ என்ன மச்சி, இப்போ என்ன பண்ணுறது? இவன் பாரு எப்படி குடிச்சிருக்கான்னு. எனக்கு தலை வலிக்குது இவன் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா. ஜங்குக்கே அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் இங்கே எழுப்பிட்டுருப்பான். ஆனால் ஜங்குக்கு எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, ஏன்னா அவ்வளோ ட்ரக்கு. இப்படி தான் அந்த நெக்ஸ்ட் டே வரும். நீங்களும் இங்கே ரெடி ஆகிட்டு நிற்பீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட உங்களோட டிக்கெட் கொடுப்பாங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கோவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்து ஃபேக்காக ஒரு ஸ்மைல் சிரிச்சிட்டு போவீங்க. கார் ஏறக்கு அந்த செகண்ட் முன்னாடி நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. ஒரு செகண்ட் ஆச்சு ஜங்குக்கை பார்த்துட மாட்டோமா, அவனை கடைசியாக பார்த்துட்டு போயிட மாட்டோமான்னு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. ஆனால் அங்கே ஜங்குக்கு வந்திருக்க மாட்டான். நீங்கள் அப்படியே ஃபேக்காக ஒரு ஸ்மைலோட டிஹை ஐஸோட உள்ளே காரில் போய் உட்காருவீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஜங்குக்கு ஞாபகம், அவனோட இருந்தது நடந்தது. ஐஸ்கிரீம்லாம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க எச்சா அழுக வரும். அண்ட் அப்படியே வாமான குட் பாய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அண்ட் மினிக்கு குட் பை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இங்கே பெங்களூர் போயிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்கு கண்ணே முழிப்பான். கண்ணை முழிச்ச உடனே அவன் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஒயன் ப்ளீஸ் வெளியே வாடி, நான் பண்ணது தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சது, வெளியே வாடி அப்படின்னு உங்கள் வீட்டு முன்னாடி கத்துவான். அப்போது உங்கப்பா ஒயன்லாம் இங்கே இல்லை, ஃபர்ஸ்ட் நீ போ. என்னது ஒயன் இல்லையா? அங்கிள் நீங்கள் விளையாடாதீங்க அங்கிள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அமைதியாக இருந்துக்கோங்க, என் வயனை கூப்பிடுங்க, என் வயன் அப்படின்னு திரும்ப அவன் கூப்பிடுவான். அப்போ அவங்க அம்மா அண்ட் மினியெல்லாம் வருவாங்க. மினி உனக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. எப்போயோ நடந்ததை வச்சு இவங்கெல்லாம் என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் அக்காவை கூப்பிடு, அவகிட்ட நான் 10 நிமிஷம் பேசின போதும் அவகிட்ட வந்து கூப்பிடு. அப்போ மினி அழுதுட்டே, அக்கா இங்கே இல்லை, அக்கா போயிட்டாளா? எங்கே போயிட்டா சொல்லு, நான் போகிறேன். அப்போ அவங்க ஒன்றுமே சொல்லலை. எங்கே போயிட்டா? ஜங்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து போ. என் வயனை விட்டு போயிட்டாளா? எனக்கு தெரியாது அவளை நான் இப்போ பார்க்கணும். என் வயன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நானே போய் பார்க்குறேன். ஜங்கு உனக்கு சொன்னால் புரியாதா? ஃபஸ்ட்டு போ அப்படின்னு உங்கள் அப்பா இங்கே சொல்கிறாரு. அண்ட் அப்போயே ஃபிலிக்ஸ் பாபியெல்லாம் வந்து ஜங்குக்கு எடுத்துப்பாங்க. என்னை விடுங்கடா, என் வயன் எங்கே சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, நான் அவளை பார்க்கணும். அவள் இங்கே இல்லைடா, அவள் ஊருக்கு போயிட்டான். அண்ட் அவள் எங்கே இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கான். நாங்கள் என்னன்னாலும் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜங்குக்கு இங்கே கஷ்டமாகி இங்கே ஃபிலிக்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜங்குக்கு அடுத்து 1 வீக் ஃபுல்லாக ட்ரக்கு அண்ட் ட்ரிங்க்கு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருப்பான். அண்ட் அப்படியே உங்கள் பக்கம் இங்கே பெங்களூரில் நீங்கள் ஜங்குக்கு ரொம்பவே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 1 வீக்கே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி ஜங்குக்கோட சாட்ஸாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் ஜங்குக்கு லவ் பண்ணலன்னா இல்லை, நீங்கள் ஜங்குக்கு ரொம்பவே லவ் பண்ணுறீங்க. அவன் மேலே உங்களுக்கு கோவம் தான் இருக்குது, இந்த மாதிரி ஏமாற்றிட்டானேன்னு. அப்படியே தான் 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இங்கே நீங்கள் ஜங்குக்கு அந்த 2 இயர்ஸும் ஜங்குக்கு மட்டும்தான் மனசில் நினச்சிருப்பீங்க. அப்படி தான் நம்ம ஜங்குக்கும் இந்த 2 இயர்ஸும் உங்களை நினைக்காத நாளே இல்லை. தினமும் உங்கள் வீட்டுக்கிட்ட போய் உட்காந்துருவான். ஏன்னா ஒரு நாள் கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வராமல் போயிடுவீங்களா? உங்களை பார்க்கணுன்னே தினமும் வந்து உட்காந்துருவான். அந்த 2 இயர்ஸும் அங்கே தான் வந்து உட்காருவான். ஒரு நாள் கூட உங்களை பார்த்துட மாட்டேன் நான். காலையில் வந்தானா நைட்டு வரைக்கும் அவன் அங்கேயே தான் இருப்பான் உங்கள் வீட்டு முன்னாடி. உங்கள் அம்மா உங்கள் அப்பா அண்ட் மினிக்கிட்டலாம் அவன் கேட்காத நாளே இல்லை. உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாலா, பேசினாலா, அவன் நல்லா இருக்காளா, சாப்பிட்டாளான்னு. அவன் எப்போவுமே மினிக்கிட்ட எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் அவளை போய் பார்க்கணும்னு கேட்பான். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே மினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜங்கு பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுவான். அதெல்லாம் பார்க்கவே மினிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இங்கேயும் அப்படி தான். நீங்கள் மினிக்கிட்ட பேசிங்கன்னா ஜங்குக்கு ஏதாச்சும் கேட்டானா, அவன் சாப்பிட்டானா அப்படின்னு நீங்களும் ஜங்குக்கு மேலே கேர் எடுத்து கேட்பீங்க. மினிக்கிங்க 2 பேருமே இவ்வளோ லவ் வச்சு ஏன் பிரியணும் தான் இருக்கும். உங்கள் அம்மா மினிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஜங்குக்கு உங்களை பற்றி மினிக்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. அதனாலே மினி எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டான். உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜங்குக்கு அவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க, ஜங்குக்கு உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுவான். ஜங்குக்கு உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னா இந்த டிஸ்டன்ஸில் கூட அவனோட லவ் கொஞ்சம் கூட குறையலை. நாளுக்கு நாள் எச்சாயிட்டே தான் போகுது. உங்களுக்கும் அப்படி தான். நாளுக்கு நாள் ஜங்குக்கு மேலே இருந்த லவ் அதிகமாகிட்டு தான் போகுது. ஆனால் நீங்கள் அவனை வெறுத்தீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஸ்டில் அவனை மிஸ் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே அவனை லவ் பண்ணுறீங்க. இப்படி தான் டேஸ் போகுது. 2 இயர்ஸும் ஸ்கிப் ஆகுது. அண்ட் ஃபைன் டே ஜங்குக் இங்கே உங்கள் வீட்டு முன்னாடி உட்காந்து நீங்கள் அவனுக்கு
ப்ரெசென்ட் பண்ண அந்த ரிங்கை பார்த்துட்ருப்பான். அந்த டைம் ஃபிலிக்ஸ் வரான். டே மாபி. அப்போ ஜங்குக் அவனை பார்க்கலாம். டேய் நீ எவ்வளோ நாள் இங்கேயே உட்காந்து அவள் வருவாளான்னு பார்த்துட்ருக்கேன், அவள் வரமாட்டாடா, அவள் போயிட்டான் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். அப்போ ஜங்குக் ஃபிலிக்ஸை பார்த்து ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப அந்த மோதிரத்தை பார்த்து உனக்கு எப்படி தெரியும் எவன் வருவாள மாட்டாளான்னு அப்படின்னு கேட்கான். ஃபிலிக்ஸும் அவனை பார்ப்பான் ஜங்குக்கை. எனக்கு தெரியும் எவன் கண்டிப்பாக என்கிட்ட வருவான், 10 நிமிஷம் போதுண்டா, நானும் அவளும் பேசினா அவன்கிட்ட ஓடி வந்துடுவான். அதுதான் இவங்க விட மாட்டாங்க என்னை அவளுக்கு பேச. கண்டிப்பாக வருவான் எவன். ஏன் ஒரு நாள் கூட அவங்க அப்பா அம்மா பார்க்கணுன்னு அவளுக்கு தோணவே தோணாதா? ஏன் வரவே மாட்டாளா என்ன? சரிதான், அவங்க அப்பா அம்மா அவங்கள பார்க்கலன்னா கூட ஜங்குக்கு என்ன பார்க்க வரவே மாட்டாளா? எனக்கு தாண்டா தெரியும் அவளுக்கு இங்கே யாரும் தேவையில்லை, நான் ஒருத்தன் தான் போதும். இப்போ என்ன நினச்சிட்ருக்கியா? அவள் எங்கோ ஒரு மூலையில் இருக்கா, என்னை மறந்துருப்பான்னு நினச்சிட்ருக்கியா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, அவங்க அப்பா அம்மா அப்படி நினைக்கலாம். ஆனால் எனக்கு தான் தெரியும் அவள் ஒவ்வொரு நாளும் அங்கே செத்துட்டு இருக்கான்னு. இங்கே நானும் அப்படி தான் இருக்கேன். கண்டிப்பாக என் வயன் என்கிட்ட திரும்ப வருவான். எனக்கு தெரியும் என் வயன் என்கிட்ட வருவான். டே சரிதான் வரானே வச்சுக்கோ. இப்படியே உட்காண்டிருந்தா வந்துடுவாளா? என்னடா பண்ண சொல்கிறேன்? சிரிக்க சொல்கிறியா இல்லை அவளை மறக்க சொல்கிறியா? நிற்க முடியல, நடக்க முடியல, என்னால் பேசக்கூட முடியலடா. எங்கே பார்த்தாலும் அவள் முகம், அவள் கூட இருந்த நாள் அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த 6 மாதம் நான் அவள் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 2 நாள் கூட நாங்கள் 2 பேசாமல் இருந்ததே இல்லைடா. ஆனால் இப்போது 2 வருஷம் ஆச்சு. அவள் முகத்தை பார்த்து அவள் குரலை கேட்டு ஜங்குக் அப்படின்னு கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அவளை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னாச்சும் யாராச்சுக்கு தெரியுமா? உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஜங்குக் ஒரு ஃபேக் லவ், எனக்கு ஒரு ஃபேக் லவ் கொடுத்துட்டான் அதுதானே. ஆனால் என் வயனுக்கு தான் தெரியும்டா அது உண்மையான காதல்னு. அவளுக்கு என் மேலே கோவம் மட்டும்தான் இருக்குது, ஏன் மறைச்சேன்னு. மற்றபடி அவளுக்கு என் மேலே வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ கூட அவங்க அப்பா அம்மா ஏத்தம்மா அவளை அங்கே அமிச்சிருங்க, இங்கே இருந்தால் திரும்ப என்ன லவ் பண்ணுவான்னு தான் அங்கே அமிச்சாங்க. அவளும் அதனால மட்டும்தான் போயிருப்பாள் அப்படின்னு இங்கே ஜங்குக்கு சொல்கிறான். அந்த டைம் மினி காலேஜ் விட்டு வீட்டுக்கு வருவா. அப்போ ஜங்குக் மினிக்கிட்ட கொடுக்கணுன்னு ஓடி போய், மினி உங்கள் அக்கா ஃபோன் பண்ணலாம். ஜங்குக் ஃபோன் பண்ணல. ஜங்குக் 1 மாதமாக ஃபோனே பண்ணல. 1 மாதமாக ஃபோன் பண்ணல, சும்மாவாக இருப்பீங்க. மினி ஃபோன் பண்ணலன்னா கூட விடு மினி, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லு மினி, உனக்கு தெரியும்ல மினி, சொல்லு மினி. ஜங்குக்கு எனக்கே தெரியாது, அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன்னு. சத்தியமாக எனக்கு தெரியாது ஜங்கு. உங்கள் அக்காட்ட நீ பேசவே மாட்டியா? இல்லை அவளும் சொல்ல மாட்டாளா? அவள் என்ன நினச்சிட்ருக்கா? நான் அவளை மறந்துட்டேன்னு நினச்சிட்ருக்காளா? என்னால் அவளை மறக்க முடியும்னு சொல்லு மினி, அவள் காதில் போய் சொல்லு, அப்போ தான் அவள் இங்கே வருவா அப்படின்னு ஜங்கு பேசும்போதே மினியோட அம்மா பார்த்து, ஏ மினி அம்மா அப்படின்னு மினி அங்கே ஓடிடுவா. ஜங்கு உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது மினிகிட்ட பேசாதுன்னு? உங்களுக்கு எத்தனை டைம் சொல்கிறது பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு? ஜங்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ என்ன தான் வேணும்? 2 இயர்ஸாக என்னை வெயிட் பண்ண வச்சிட்டிங்க. இனி என்ன தான் வேணும் உங்களுக்கு? உன்னை யார் ஜங்குக்கு வெயிட் பண்ண சொன்னா? நாங்கள் சொன்னோம்மா. 10ஓட 11 தானே நீ அவளை பார்த்த. வேறு பொண்ணு ஒயன் மாதிரி அப்பாவே ஒரு பொண்ணு கிடைப்பா, அவளை போய் ஏமாத்து. திரும்பவும் ஒயனை ஏமாற்ற நினைக்காது. உங்களுக்கு யார் சொன்னா நான் அவளை ஏமாத்தினேன்னு? அவளை நான் உண்மையாக லவ் பண்ணேன். அதுதான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். இல்லைன்னா மயிரே போச்சுன்னு போயிருப்பேன். ஆனால் நான் அவளை லவ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நாங்கள் பேசவே சொல்ல ஜங்கு அப்படின்ட்டு மினியை கூப்பிட்டு உங்கள் அம்மா உள்ளே போயிடுவாங்க. இங்கே ஜங்குக்கு இதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரில. அண்ட் ஃபிலிக்ஸும் ஜங்குக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ஃபிலிக்ஸு அன்றைக்கி நைட் ஜங்கு ட்ரக்ஸ் அடித்து படுத்துட்ருப்பான். அண்ட் மினி ஜங்குக்கு வீட்டு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்து நின்றுருப்பா. ஆனால் அப்போது ஃபிலிக்ஸ் தான் போய் மினியை பார்ப்பா. மினி ஃபிலிக்ஸ் ஜங்குக்குங்க அவன் தூங்கிட்டுருக்கான். ஏன் என்னாச்சு? அவரை பார்க்க வந்தேன். ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படி இல்லை அப்படின்ட்டு மினி என்னமோ சொல்ல வரா, ஆனால் சொல்லாமல் நின்றுருக்கா. அப்போது ஃபிலிக்ஸ் மினி சொல்லு என்னாச்சு? அது ஃபிலிக்ஸ் நாளைக்கு என் அக்கா ஊர்லேருந்து வரா. ஃபிலிக்ஸ்க்கு இங்கே என்ன சொல்கிறதுனே தெரில. பையன் ஊர்லேருந்து வராளா? ஆமாம், அவளுக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சு அவள் ஊர்லேருந்து வரப்போகிறா. அக்கா இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அம்மா இது யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கே ஜங்குக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் அவள்கிட்ட சொல்லிவிடுங்க. 9 o'clock அக்கா வந்துடுவாங்க. அவள் அப்போ வந்து பார்த்துக்க சொல்லுங்கள். அண்ட் அவள்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிவிடுங்க. எதுக்கு?
அது இவ்வளோ நாள் அக்கா அந்த ப்ளேஸ் எனக்கு தெரியும், பட் நான் சொல்லலை. அதான் அவர்கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க ஃபெலிக்ஸ் அப்படின்னு இங்கே மின்னி போயிடுவான். இங்கே ஃபிலிக்ஸ் ரூமில் போய் பார்த்தா ஜங்குக் ட்ரக்ஸ் அடித்து படுத்துட்ருப்பான். இங்கே ஃபிலிக்ஸ்க்கு பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock ஜங்குக் இப்போ தான் கண்ணு முழிச்சு உட்காருவான். தலை வலிக்குது. டே ஜங்குக் எந்திரிச்சிட்டியா? என்னடா என்ன மச்சான் அது என்னடா சொல்லு மச்சான், நீ போய் ஃபஸ்ட்டு குளியே. ஏன் என்ன அதுவா சொல்கிறேன் போய் குளி அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஃபிலிக்ஸும் சரின்ட்டு ஜங்குக்கும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவான். இங்கே ஃபிலிக்ஸ் டைமை பார்த்து உட்காந்துருப்பான். டைம் 9 ஆகிடுச்சு. மச்சான் என்னடா மச்சான் வந்துட்டு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒயன் இருக்கல. அப்போது ஜங்குக் ஷாக்காக ஃபிலிக்ஸை பார்ப்பான். ஒயனுக்கு என்னாச்சு? மச்சான் ஒயன் வந்திருக்காடா. என்னது மச்சான் ஒயன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன அந்த செகண்ட் ஜங்குக் ஒரு செகண்ட் கூட ஜங்குக்கு அங்கே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வரான். இப்போ உங்கள் வீட்டை கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். அவன் பின்னாடியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. அப்போது உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கார் வருது ஸ்லோவாக. அங்கேருந்து உங்கள் அப்பா இறங்குறாரு அண்ட் அவர் லக்கேஜெலாம் எடுக்கிறாரு. அப்படியே செகண்ட் சீட்லேருந்து மெதுவாக ஒரு பர்சன் வெளியே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் எதுவுமே மூஞ்சிக்கு எதுவுமே போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுடி அண்ட் ஒயிட் பேண்ட் எடுத்து குத்திருக்கீங்க. ஹேர் ஸ்டைல் அவ்வளோதான். அண்ட் உங்கள் அழகை இன்னும் அழகாக்க உங்கள் ஃபேஸில் ஒரு அழகான ஒரு முடி, அவ்வளோதான். ஜங்குக்கு நீங்கள் இறங்குறது தான். கண் எடுக்காமல் பார்ப்பான். கட்டு கடங்கா காதல் கழட்டி விட்டவள் என்றாலும் அவளோடு தினம் கனவில் வாழ்கிறோம். அவள் விட்டு சென்ற நினைவுகள் தொட்டு பார்க்கவே தேடி நாம் எங்கும் அலைகிறோம். நீங்கள் கார்லேருந்து இறங்கின உடனே ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற பர்சன் யாருன்னா ஜங்குக் தான். உங்கள் முன்னாடி ஜங்குக் தான் நின்றுருக்கான். உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் சொல்கிறதுனே தெரில. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வருது. அந்த டியர்ஸ்லேயே ஜங்குக்கு நல்லா புரியுது நீங்கள் எவ்வளோ பெயினில் இருக்கீங்கன்னு. ஆனால் இங்கே ஜங்குக் ஒரு ஸ்டோன் மாதிரி உங்கள் முன்னாடி நிற்கலாம். நீங்கள் 2 பேரும் 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்துக்கிறீங்க 2 பேர்த்த. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். அந்த 6 months நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்கன்னு அந்த ஐ கான்டாக்ட் உங்கள் 2 பேர்த்தோட கண்ணில் காமிக்குது. அண்ட் ஜங்குக்கு உங்கள் அப்பா பார்த்த உடனே உங்களை உள்ள கூட்டிகிட்டு போயிடுவார். நீங்கள் ஸ்டில் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்குமே ஜங்குக்கை தான் பார்ப்பீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படி தான் கண்ணை கூட இமைக்காமல் உங்களை பார்ப்பான். ஆனால் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வரும். அண்ட் ஃபிலிக்ஸ் தான் போய் சொல்லுவான், மச்சான் போய் பேசுடா அப்படின்னு. ஆனால் ஜங்குக் ஒன்றுமே சொல்லாமல் ஸ்டோன் மாதிரி நிற்பான். நீங்களும் இந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. ஃபிலிக்ஸ் கேட்பான், ஏன்டா போய் பேசலைன்னு. அவரை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைன்னு. ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுவான். இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மினி அண்ட் உங்கள் அப்பா எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க. எல்லாமே நல்லா பேசி ரொம்ப நாளாச்சுன்ட்டு பேசிகிட்ருப்பாங்க. உங்கள் அம்மா சொல்லுவாங்க உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. ஆனால் உங்களுக்கு தாட்ஸ் ஃபுல்லாக ஜங்குக் தான். அவன் என்ன பண்ணுறான், அவனை பார்க்கணும் போல இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட பார்த்தா ஜங்குக் இங்கே சரக்கு பாட்டில் ஒன்று கையில் வச்சு நல்லா குடிச்சிட்ருக்கான். ஃபிலிக்ஸாக பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் போதும் ஆல்ரெடி 3 பாட்டில் காலி பண்ணிட்டேன், இப்போ அதுக்குள்ள திரும்ப குடிக்கிறேன், ஃபஸ்ட்டு அதை கொடு. ஏய் நீ வாய மூடு. அவள் பார்த்தியாடா எப்படி இருக்கான்னு? 2 வருஷம் கழித்து அவளை பார்த்துருக்கேன் மச்சான். நான் ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. ஆனால் என்ன ஒரு வார்த்தை வந்து என்கிட்ட பேசலை. அவளுக்கு கோபம் போலடா என்ன மேலே அப்படின்னு திரும்ப குடிக்கிறான். அப்போது ஃபிலிக்ஸ், டேய் மயிரே இப்போ எதுக்குள்ள எப்படி குடிச்சிட்ருக்க லூஸா நீ? மச்சான் அவள் மாறிட்டாடா, என் ஒயன் மாறிட்டாடா. டேய் அவளாக உன்னை மறந்துட்டாடா. நீ தான் இன்னும் அவளை நினச்சிட்ருக்க இல்லை? அதான் மச்சான் உண்மை. அவள் என்னை மறந்துட்டா. அவள் தான்டா சொன்னான், எப்போவுமே நான் உன்னை மறக்க மாட்டேன் ஜங்கு, எப்போவுமே நீ எனக்கு இங்கே இருப்பேன்னு. ஆனால் இன்றைக்கி என்னை பார்க்கதா அவள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஒரு வார்த்தை கூட ஜங்குக்குன்னு பேசலை. நான் என்னென்னமோ நினச்சேன்டா, அவள் என்னை பார்த்தா வந்து அவள் என்னை ஹக் பண்ண அழுவா, என்னை விட்டு போயிடாதுன்னு. ஆனால் அவள் எதுவுமே பண்ணலடா. அவள் என்னை மறந்துட்டாள இல்லை ஃபிலிக்ஸா? மறந்துட்டா. டேய் இப்போ எதுக்குடா நீ புலம்பி தள்ளிகிட்ருக்க? மயிரே எல்லாம் உன்னால தான்டா. மச்சான் இப்போ எதுக்கு பழசெல்லாம்? அன்றைக்கி நீ சொன்னது மட்டும் நான் கேட்காம இருந்தேன்னா இன்னத்துக்கு நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன்டா. நீ சொன்னல அதை கேட்டேன்ல, அதான் இப்படி உட்காந்து புலம்பிகிட்ருக்கேன்.
நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், அவள் குழந்தைக்கு என் பேர் தானே வைப்பா, ஜங்கூக் அப்படின்னு. அவள் எப்போல்லாம் என்ன கோவம் வருதோ என் மேலே, இல்லை எப்போல்லாம் என் மேலே பாசம் வருதோ அந்த குழந்தைய திட்டுறதும் அடிக்கிறதுமா இருந்துப்பான். ஆனால் அவள் என்றைக்குமே என்ன வெறுக்க மாட்டாடா. வெறுக்காமே அவன்கிட்ட பேசாமல் போயிட்டாவ. நீ மூடு ஃபிலிக்ஸு, நீ மூடு. உன்னால் தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஜங்கோக்கு இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? நீ வேணா போ, ஸ்ட்ரெயிட்டாக போய் அவட்ட கேளு, என்ன மறந்துட்டியா அப்படின்னு. நான் கேட்க போகிறேன் மச்சான், இன்றைக்கி நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு ஜங்கோக்கு இங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து வாயில் வைக்கலாம். இப்போ அப்படி உங்கள் வீட்டில். ஆனால் இப்போ தானமா வந்தேன், என்னால் திரும்ப அங்கே போக முடியாது. ஆனால் வயன் பாட்டி சீரியஸாக இருக்காங்களா, அதான் நீங்கள் அப்பா மினி போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ். இல்லை வயன், தனியாக விட்டுட்டு போகிறதா சரியில்லை. ஐயோ என்னம்மா ஆக போகுது, பக்கத்துலலாம் ஆள் இருக்காங்க தானே, போ நான் இருந்துப்பேன். அப்பா உங்கள் அப்பா அதாவது இருந்துக்கன்னு சொல்கிறாள், வா வா போகலாம். இல்லைங்க ஆனால் வா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அண்ட் மினி அக்கா தனியாக இருந்துப்பல, ஏதாச்சும் ஒன்றுனா கால் பண்ணு. சரி அப்படின்னு இங்கே இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் மேலே டாக்கிஸில் நின்றுருப்பீங்க. அப்போ மினி உங்ககிட்ட வருவா. அக்கா சொல்லு மினி, அக்கா உங்ககிட்ட பேசணும். என்ன நீங்களும் மினி இங்கே பேசிகிட்ருப்பீங்க. அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் போயிடுவாங்க. அண்ட் இப்போது டைம் ஒரு 11:30 இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த டைம் உங்கள் காலிங் பெல்லில் ஏதோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போதுலாம் எழுந்திரிச்சிக்க மாட்டீங்க. செகண்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கவனமாக எழுந்திருப்பீங்க. யார் மணி என்ன அப்படின்னு டைம் பார்த்தா 11:50 அந்த மாதிரி காமிக்கும். அம்மா அப்பா வந்திருப்பாங்களோ அப்படின்னு மேலேருந்து கீழே இறங்கி போவீங்க. வெளியே ஜன்னலில் பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கும், ரொம்பவே பெஞ்சிட்ருக்கும். நீங்களும் போய் கதவை ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணும்போது வெளியே பார்த்தா ஜங்கோக் நின்றுருப்பான். அவனால் சுத்தமாக நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருப்பான். அவனே கதவுக்கு ஒப்பு கொடுத்து தான் நின்றுருப்பான். நீங்கள் அவனை பார்த்து ஷாக்காய் அப்படியே நின்றுருப்பீங்க. ஏன் அப்படின்னு அவனோட டார்க்கான வாய்ஸில் சொல்கிறான், ஜங்கோக் நீ எங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் உங்களை வேகமாக உள்ளே எடுத்து கதவை லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு அவனோட அந்த ரெட் ஐஸில் உங்களை பார்க்குறான். அவன் ஃபுல்லாக வெட்டாக இருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுற, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறக்குள்ள ஜங்குக் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கிஸ் கொஞ்சம் ஆஷாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் அவனை தள்ளி விட ட்ரை பண்ணாலும் ஆனால் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு அவனை தள்ளி விட முடியல. அவன் அப்படியே உங்களை செவுத்தில் பின் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவன் ஒரு கையை உங்கள் 2 கையை வச்சு மேலே தூக்கி அண்ட் இன்னொரு கையை உங்கள் ஹிப்பில் வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவராக போகிறனால அவனாலேயும் மூச்சு விட முடியல. இங்கே உங்களால் சுத்தமாகவே முடியல. அவன் அப்படியே கொஞ்சம் லூஸ் விடுற அந்த டைம் நீங்கள் அவனை தள்ளி விட்டுருவீங்க. ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், நீ ஃபஸ்ட்டு வெளியே போகணுமா? நான் ஏன் வெளியே போகணும்? ஜங்குக் ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு நீங்கள் கத்துவீங்க. அப்போ ஜங்குக் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் வாயில் அவனோட ஹேண்டை வைக்கிறான். கத்துனா அவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் உங்களுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரியுது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் போ ஜங்குக், வேணாம் ஜங்குக், நானும் இப்படி தான் எனக்கு கெஞ்சின உன்கிட்ட, போகாத வயன், என்னை விட்டு போகாத வயன்னு நீ கேட்டியா? சொல்கிறீ நீ கேட்டியா? ஜங்குக் இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் இப்போ எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கு? ஃபஸ்ட்டு நீ தெளிவாகவே இல்லை. நீ குடிச்சிருக்க, நீ போ, நாளைக்கு காலைல பேசலாம் போ. காலைலாம் அப்பா அம்மா எல்லோரும் இருப்பாங்க, எனக்கு இப்போ பேசணும் அப்படின்னு அவன் கத்தான். இங்கே உங்களுக்கு பயமாகி அழுக வந்ததும் இது நான் இவ்வளோ கத்துறேன், நீயும் இவ்வளோ கத்துற, ஏன் அப்பா அம்மா யாருமே வரல அப்படின்னு அவன் வீடை திரும்பி பார்த்தா வீடே அமைதியாக இருக்கும். இங்கெல்லாம் உங்களுக்கு உசுவே இல்லை, ஏன்னா உங்கள் அப்பா அம்மா யாருமே இல்லை தானே வீட்டில். அண்ட் ஜங்குக்கும் புரிஞ்சிடும் உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு. ஜங்குக் கேட்பான் அவங்கக்கிட்ட, ஓ அப்பா அம்மா இங்கே? ஜங்குக் அவங்க இங்கே தான் இருக்கான், பொய் சொல்லாத வயன், அப்பா அம்மா எங்கே? ஜங்குக் அவங்க வெளியே போயிருக்காங்க. ஜங்குக் நீ வெளியே போ ஃபஸ்ட்டு அப்படின்னு அந்த செகண்ட் நீங்கள் சொன்ன உடனே ஜங்குக் உங்களை திரும்ப கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு இந்த டைம் அவன் அவங்க 2 கையும் தானே பிடிச்சிருப்பான். அவனோட பைட் ஓவராகுது. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பைட் பண்ணுறான். அண்ட் அப்படியே அவன் உங்கள் நெக்கிட்ட வந்து அங்கேயும் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு பைட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே உங்களுக்கு பெயின் ஆகுது. நீங்கள் அப்போ ஜங்குக்கை தள்ளி விட்டுருவீங்க. ஃபோர்ஸாக தள்ளினா அவனே 2 ஸ்டெப் தள்ளி போயிடுவான்.
அண்ட் தள்ளி விட்டு நீங்கள் மேலே ஓடிடுவீங்க ரூமுக்கு. இங்கே ஜங்குக்கு அப்போ தான் எழுந்திரிச்சு மண்டையெல்லாம் தேய்ச்சிட்டு மேலே உங்கள் ரூமுக்கு வருவான். நீங்கள் கதவை லாக் பண்ணலான்னு போகும்போது ஜங்கு கரெக்டாக அவன் காலை வச்சு கதவை ஓப்பன் பண்ணிவிடுவான். நீங்கள் இங்கே பயந்து ஜங்குக்கை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ ஜங்கு இப்படி சொன்னாலும் சரிப்பட்டு வர மாட்டேடி அப்படின்னு உங்களோட ஹேரை பிடிக்கலாம். ஜங்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ஜங்கு. இந்த டைம் நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல அப்படின்னு திரும்ப உங்களை கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அவன் வரான். அவன் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான் அண்ட் நெக்லையும் கிஸ் பண்ணுறான். அப்படியே அவன் கிஸ் பண்ணிருக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கேராக இருக்குது. ஏன்னா ட்ரிங்க்ஸ் ஓவராக அடிச்சிருப்பான்ல. அவனுக்கு எல்லாமே ரெண்டாக தெரியுது. அப்படியே கேராகி உங்கள் மேலே உங்கள் ஜஸ்ட் மேலே விழுந்துருவான். நீங்கள் இங்கே ஜங்கு அப்படின்னு அவனை எழுப்பி பார்த்து பக்கத்தில் படுக்க வைப்பீங்க. ஆனால் இங்கே இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்னா அவன் அன்கான்ஷியஸ் போயிருப்பான். பிகாஸ் அவன் சரக்கு ஓவர் அடிச்சிருப்பான். அதனால் உங்களுக்கும் புரிஞ்சுருவான் இவன் சரக்கு ஓவர் அடிச்சனால தான் மயக்கம் போட்டான்னு. இதுக்கப்புறம் எழுப்பாமல் நீங்களும் போய் உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டு வெளியே ஹாலில் போய்ப்பீங்க. ஹாலில் போயிட்டு அங்கேயே தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock உங்கள் காலிங் பெல் யாரோ ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு பயந்து எழுந்திருவீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவாக இருக்குமோன்னு பயந்து மெதுவாக ஓப்பன் பண்ணால் அது அங்கே மினி தான் நின்றுருப்பா. அக்கா இவ்வளோ நேரம் காலிங் பெல் அடிச்சுட்டு இருந்தேன், ஏன் வந்து ஓப்பனே பண்ணல? மினி அப்பா அம்மா இங்கே அவங்களே வரல, அவங்க வரக்கு லேட் ஆகும் தள்ளு. அப்போ நீ எதுக்கு வந்த? நீ தனியாக இருந்தியா? அதான் அப்பா போக சொன்னது, அதான் வந்துட்டேன். ஓ சரி ஃபஸ்ட்டு கதவை சாத்து. ஏக்கா என்னாச்சு? சாத்து சொல்கிறேன் அப்படின்னு அவகிட்ட நேற்று நைட் நடந்தது ஃபுல்லாக சொல்லுவீங்க. ஜங்குக்கா அப்படின்னு அவன் போய் மேலே பார்த்தா ஜங்குக்கு படுத்துட்ருப்பாரு. இப்போ என்னக்கா பண்ண போகிறேன் தெரில. அப்பா அம்மா வரக்குள்ளே இவன் எந்திரிச்சிட்டானா பரவாயில்ல, அமுச்சு விட்றணும். அப்போ நேற்று எதுவுமே நடக்கலையா? அதுக்குள்ளே மயக்க மாட்டான், கடவுள் புண்ணியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஏன் கல்லுகிற இப்படி இருந்தாண்டி இவன் துருன்னு இப்போ பாரு, இப்படி பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணோன்னே மினி உங்களை வெளியே கூப்பிட்டு வந்துடுவா. வெளியே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணியெல்லாம் கொடுப்பா. அக்கா நேற்று நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? என்ன மினி என்ன யோசிக்க சொல்கிறேன்? இந்த ஃபஸ்ட்டு இதை குடி அப்படின்னு தண்ணி குடிப்பீங்க நீங்கள் ஜங்குக்கை பற்றி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மினி. என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் தோக்கா உனக்கு கரெக்டான பர்சன். அவன் ஃபஸ்ட்டு பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் இப்போ உண்மையாக தானே உன்னை லவ் பண்ணுறான். எங்கே சொல்லு, உன்னோட மனசை தொட்டு சொல்லு. இந்த 2 வருஷத்தில் நீ அவனை மறந்தியா? அப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, சொல்லுக்கா மறந்தியா? இல்லை மறக்கலை அவனை. 2 வருஷமும் என் மனசு ஃபுல்லாக இங்கே தான், என் உடம்பு தான் அங்கே இருந்ததே தவிர என் மனசெல்லாம் இங்கே தான் ஜங்குக்கூட தான் இருந்தது. எனக்கு என்ன பண்ணால் அவனை மறக்கணும்னு தெரியல, எனக்கு தெரில மினி. அப்போது அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போப்பதையாக்கா? எப்படிக்கா? இங்கே லவ் ஃபுல்லாக ஜங்குக்கு கொடுத்துட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க போதையாக்கா? நீ கூட நான் அப்படி நினச்சிட்டல மினி. நான் மற்ற பொண்ணுங்க மாதிரியா லவ் ஒருத்தனை பண்ணிவிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணேன்? என்னானாலும் நான் வேறு பர்சனை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்போ ஜங்குக்கா அது எனக்கு தெரில. மேபி நான் அவனையும் கூட கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன். யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு முட்டா இருக்கா? அப்பா அம்மாக்காக அவங்களுக்காக இங்கேருந்து அங்கே போனல, அவங்களாம் உன் லைஃப்பை வந்து வாழ போகிறாங்க, நீ தானே. அப்போ உனக்கு என்ன வேணும்னு நீ தான் சொல்லணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில மினி. இப்போயாச்சும் கரெக்டான சாய்ஸ் எடுக்கா. உனக்கு ஜங்குக்கு வேணுமா அவங்க வேணுமா? அப்போ நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு தெரில. ஜங்குக் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு தப்புக்காக ஸ்டில் அவனை ஏக்கா ஹர்ட் பண்ணுறேன். அவன் ஃபஸ்ட்டு வேணால் உன்னை ஃபேக்காக லவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்போது அவன் உண்மையாக லவ் பண்ணுறாரு. உண்மையாக லவ் பண்ணாமையா 2 இயர்ஸ் நீ வருவியான்னு தினமும் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்காது நாய் மாதிரி. அண்ட் அப்பா அம்மா எல்லோரும் எவ்வளோ திட்டிருப்பாங்க. அவர் கொஞ்சம் கூட கோவப்படாமல் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. ஆனால் எப்பயும் ஏதோ நடந்த ஒரு விஷயத்த ஸ்டில் நீ வந்து மனசில் போட்டு இது பண்ணுற. ஆனால் அவரை காட்டுற அத்தனை லவ்யூமே நீ அவாய்ட் பண்ணுறக்கா அப்படின்னு மினி சொல்கிறான். இங்கே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மினி. ஆமாம், அவன் இப்போ என்னை ரொம்ப லவ் பண்ணுறான். ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல மினி. அவன் என்னை பொய்யா லவ் பண்ணியிருக்கானு. போதும் பொய்யா எவ்வளோ டைம் இதை நான் கேட்டேன். அது ஃபஸ்ட் இப்போ அவள் உண்மையாக தானே உன்னை லவ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு தான் உனக்கு அவளை பிடிக்காது. அண்ட் இப்போது அவள் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமாக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அண்ட் அப்படியே உங்கள் பின்னால் இருந்த ஒரு வாய்ஸ், இவ சொல்லியும் கூட நீ ஏண்டி புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்னு. நீங்களும் மினியும் திரும்பி பார்த்தா அது ஜங்குக் ஷர்ட் எதுவுமே போடாமல் நின்றுருக்கான், பேண்ட் மட்டும் போட்டு. அப்போ நீங்கள் மினி உள்ளே போ அக்கா, நான் உள்ளே போ சொல்கிறேன்ல போ அப்படின்னு சொல்லும் போதே மினி உள்ளே போகிறான். ஜங்குக்கும் மினி உள்ளே போகிறத பார்த்துட்டு டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணுறான். ஜங்குக்
என்ன பண்ணுற மீனி இருக்கா தள்ள சாரி இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வேணா என்ன அடிச்சது இல்லை உன் காலில் விழணும் ஜங்கு விழுந்தவன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத வயன். நீ இல்லைன்னா நான் சொன்னேன்டி, நான் செத்துட்டேன்டி. இந்த 2 வருஷம் செத்து போன மாதிரி தாண்டி இருந்தேன். நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கல, அவள் சொல்கிறா புரிஞ்சிக்கல. நீ என்ன பண்ணாடி புரிஞ்சுப்ப? தப்பு தாண்டி, அப்பா பண்ணது தப்பு தான். ஆனால் இப்போ நான் லவ் பண்ணுறேனே, அதுக்கு என்னடி பண்ண போதா நீ சொல்லு. என்னை திரும்ப இப்படி ஹர்ட் பண்ணிட்டே இருக்க போறியா? உனக்கு புரியுதா நீ என்ன ஹர்ட் பண்ணுற? ஒன்று நீயே ஹர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த டைம் ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறான். அவன் உங்கள் ஃபேஸை பார்க்கலாம். அப்போ தான் நீங்களும் ஜங்கு கூட ஹைஸை பார்ப்பீங்க. உங்கள் கண்ணிருந்த டியர்ஸ் அண்ட் அவன் கண்ணிருந்த டியர்ஸ். அவன் அப்படியே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறான். ஜங்கு ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதடி. திரும்ப அந்த வேதனை எனக்கு கொடுக்காதடி, முடியலடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜங்குக்கு போய் ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜங்குக்கு கப் பண்ணி அவன் ஃபேஸை அவன் ஐஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஜங்குக்கும் உங்களை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். அண்ட் இந்த எபிசோடை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எபிசோட் இதோட முடிஞ்சுது. எனக்கு தெரியல இது ஒரு நல்ல எண்டிங்கானு, மேபி ஒரு நல்ல எண்டிங்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொன்னல மினியான்ஸ், அது என்னென்னா நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும், 1 month கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வியூஸ்லாம் நல்லா போகுது, ஆனால் கமெண்ட்ஸ் சுத்தமாக வரல. அப்போ நான் உங்களுக்கு கலாபாக்காதலான்னு ஒரு எஃப்எஃப் கூட ரெடி பண்ணேன். ஆனால் அது சரியாக வியூஸும் போல் கமெண்ட்டும் வரல. எனக்கு வந்துட்டு வியூஸ் போகுது, லைக்லாம் போகுது, ஆனால் கமெண்ட் வருதானா இல்லை. தயவு செஞ்சு நான் என்ன பண்ணுறேன்னு ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா அதை சொல்கிறக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்துட்டு இந்த தப்பெல்லாம் சரி பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ கமெண்ட் வந்தால் தான் வீடியோஸ் போடணுன்னு தோணுது. அப்படி அது வரலன்னா எனக்கு வீடியோவே போட தோணலை. அதான் நான் சொல்கிறேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, அதுவே எனக்கு போதும். அண்டு இனிமேல் நம்ம சேனலில் எஃப்எஃப் கொஞ்சம் வராது. எப்படி 1 ஷாட் மட்டுமே போடலாமா இல்லை எஃப்எஃப் போடலாமா அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் இதில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் போடுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எஃப்எஃப் வேணும் இல்லை 1 ஷாட் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஓகே, இதான் மினியான்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த 2 ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நான் அப்படியே பாய் சொல்லிக்கிறேன். பாய் மினியான்ஸ்.